வணக்கம். பேனாமி ப்ராப்பர்ட்டி இந்த நாட்டுக்கு கூடிய அரசியல்வாதிகள், கார்ப்பரேட், பியூரோக்ரேட் அல்ல அரசியல் கட்சிகள் கையில் எப்படி கோடிக்கணக்கான ரூபாய் வந்து குவிகிறது? 100, 200, 1000, 2000, 10,000 கோடி ரூபாய் வரை ஒவ்வொரு அரசியல் கட்சியின் அக்கவுண்ட்களில் எப்படி போகிறது? தேர்தல் வரும்போது எப்படி இந்த தேர்தல் செலவுகளில் 100, 200, 500 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய் அவர்கள் செலவழிக்கிறார்கள்? எங்கிருந்து இந்த பணம் வருகிறது? பேனாமி ப்ராப்பர்ட்டிஸ் அல்ல கண்ணப்பணம். 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடியின் அரசாங்கம் வருவதற்கு முன்பே நரேந்திர மோடி கூறிய அந்த வார்த்தை என்ன? என்னுடைய ஆட்சி வந்துவிட்டால், நான் பிரைம் மினிஸ்டராக அமர்ந்து விட்டேன் என்றால் என்னுடைய முதல் வேலை சுவிஸ் பேங்குகளில் இந்தியர்களுடைய பணத்தை திருப்பி இந்தியாவில் கொண்டு வருவது. அப்படி அந்த பணம் வந்துவிட்டால் உங்களுடைய அக்கவுண்ட்களில் 15 லட்சம் ரூபாயை சும்மாவே கொடுத்து விடுவேன். ஆனதா? கடந்த 11 ஆண்டுகளாக நரேந்திர மோடியின் அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிறது. பணம் வந்ததா? அல்ல இது போன்ற திருடர்களை பிடித்தார்களா? அல்ல எத்தனை பேரை சிறையில் அடைத்தார்கள்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்கள் அல்ல கார்ப்பரேட்டுடைய சொத்து மதிப்புகள் தான் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டு மக்கள் கையில் எதுவுமே வரவில்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பிலிருந்து நேரடியாக 47% சொத்துக்கள் வெறும் ஒரே ஒரு சதவீதம் மக்கள் கையில் இருக்கிறது. Just 1% of Indian population is holding 47% of the wealth. அதிலும் 2 நபர்கள் கையில் 27% சொத்துக்கள் இருக்கிறது. நரேந்திர மோடியின் நண்பர்களான அடானி and அம்பானி. சிந்தித்து பாருங்கள். Just 2 people are holding more than 25 to 27% of wealth what India has. எப்படி இதெல்லாம் நடக்கிறது? இன்னொரு ஆங்கிளில் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த இந்த ஸ்கேமை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் பியூரோக்ரசி, பாலிட்டிஷியன்ஸ், கார்ப்பரேட்ஸ் இந்த ஒட்டுமொத்த நெக்ஸஸை நடத்தி வருகிறார்கள். இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோ. ஆகையால் இந்த வீடியோவை டெலீட் செய்யவோ முடக்கவோ அல்ல எங்கள் மீது வழக்கு போடவோ ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவில் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்களை நாங்கள் திரட்டி கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே தயவு செய்து டவுன்லோட் செய்து இந்த வீடியோவை உங்களுடைய சோஷியல் மீடியா பக்கங்கள் வழியாக பகிர தொடங்கிவிடுங்கள். வாட்ஸ்அப் வழியாக, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எந்த இணையதளமாக இருந்தாலும் அதில் நீங்கள் இதை பகிர வேண்டும். நரேந்திர மோடியின் அந்த வார்த்தை நான் காவுங்கா நான் கானே தூங்க, நானும் திருட மாட்டேன், யாரையுமே திருட விட மாட்டேன். அப்படி என்றால் எப்படி இந்த அன்இக்வாலிட்டி நடக்கிறது? எப்படி 2 நபர்கள் கையில் 27% சொத்துக்கள் போனது? எப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 1% மக்கள் கையில் 47% சொத்துக்கள் போனது? எப்படி ஏழைகளுடைய அண்ணன் வருமானம் சரிந்திருக்கிறது? எப்படி நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சொத்துக்களை விற்று நீங்கள் கார்ப்பரேட்களுடைய சொத்துக்களை வளர்க்கக்கூடிய வேலையை பார்க்கிறீர்கள்? ஒரு பட்டியலை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள், இந்த அரசியல்வாதிகளுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா முக்கியமாக பராக் ஷா, பிஜேபி எம்எல்ஏ ஃப்ரம் மகாராஷ்டிரா, he got 3,400 crore, 3,400 கோடி ரூபாய் ரெஜிஸ்டர்ட் டிக்ளேர்ட் மணி. என்ன செய்கிறார்? ஒரு பாலிட்டிஷியன் ரியல் எஸ்டேட்டில் பணம் பார்த்தாரா? அந்த ரியல் எஸ்டேட்டிற்கான ஒட்டுமொத்த பைப்லைனை நான் உங்களுக்கு புரிய வைக்க இருக்கிறேன் இன்னைக்கு. D.K. Shivakumar, Congress and Deputy Chief Minister, again MLA, he declares 1,413 crore. How? Again, properties, real estate. Chandrababu Naidu, TDP Chief Minister of Andhra Pradesh, he declares 931 crore, the richest Chief Minister in our country. Again, how did he make so much of money? Real estate and other schemes, road contract, under contract, in the contract. Prem Khandu, BJP Chief Minister, Arunachal Pradesh, he declares 332 crore. Mangal Pratap Lodha, BJP MLA, he declares 500 plus crore recent estimation. Nara Lokesh, Chandrababu Naidu uடைய மகன், TDP Chief Minister Chandrababu Naidu,
He is in the top 20 MLAs in Andhra Pradesh who got the largest chunk of money. Siddaramaiah, Congress Chief Minister Karnataka, he declares 51 crore. This is declared. Non-declared, nobody knows. Other notable Andhra Pradesh MLAs, they got money. Hemant Biswa Sharma, BJP's Chief Minister. Everyone got money. DMK, MK Stalin, or you name the ex-Chief Minister of Tamil Nadu, எடப்பாடி பழனிசாமி, அல்ல அரசியல் கட்சி தலைவர்களுடைய அந்த அக்கவுண்ட்களை போய் பாருங்கள், எத்தனை 100 கோடி ரூபாய் இவர்கள் வைத்திருக்கிறார்கள். எப்படி இந்த பணம் இவர்களிடம் வந்து குவிந்தது? இந்த எக்ஸ்போஷரை மிக ஆழமாக நாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இவர்கள் இந்த நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம். உங்களோட கேள்விகள், உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுத மறக்காதீர்கள். இதை வைத்து இந்த சேனலை, இந்த வீடியோவையும் ஏராளமான நபர்களும் எடுத்து செல்லலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடையும் ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பியூரோக்ரேட், ஒரு IAS IPS ஆஃபீஸர். IAS ஆஃபீஸருடைய சம்பளம் எவ்வளோ இருக்கும்? 2 லட்சம், 2.5 லட்சம் அதிகபட்சம். ஆனால் இந்த நபருடைய மகனின் அக்கௌண்ட்டை நீங்கள் தேடி பார்த்தீர்கள், அலசி பார்த்தீர்கள்னா கோடிக்கணக்கான ரூபாய். மகள், மனைவி, எட்டத்து சொந்தக்காரர், டிரைவர், கார்டனர், 3வது 4வது வீட்டில் இருக்கக்கூடிய சமயக்காரன், தெரியாத நபர்கள், ஷெல் கம்பெனிஸ், இப்படியெல்லாம் பார்த்தீர்கள்னா ஒரு பியூரோக்ரேட், ஒரு IAS ஆஃபீஸருடைய அக்கௌண்ட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் எப்படி போகிறது? முதலில் நீங்கள் இந்த பேனாமி ப்ராப்பர்ட்டிஸ்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். பேனாமி ப்ராப்பர்ட்டிஸ்களை பற்றி ஆழமாக நாங்கள் ரிசர்ச் செய்து பார்க்கும்போது இதை நாங்கள் 4 டிவிஷனாக பிரித்திருக்கிறோம். இந்த 4 விதமாக எப்படியெல்லாம் இவர்கள் ஒரு பணத்தை ஜென்ரேட் செய்கிறார்கள், அதை ப்ராப்பர்ட்டியில் கன்வெர்ட் பண்ணுகிறார்கள், அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறார்கள், அந்த ப்ராப்பர்ட்டியை விற்றதற்கு பின்பு அந்த பணத்தை எப்படி லீகலைஸ் டெண்டராக மாற்றுகிறார்கள், எப்படி அதை கருப்பு பணத்தை ஒயிட்டாக மாற்றுகிறார்கள் என்கிற இந்த ஒட்டுமொத்த கணக்கையும் நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்க இருக்கிறோம். இந்த வீடியோவில் பேனாமிக்கான அர்த்தத்தை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பேனாமி இது ஒரு பெர்ஷியன் வார்த்தை. பே என்றால் யார்? அடையாளமே இல்லாத நபர், சோர்ஸ். பே நாமி, அதாவது அடையாளமே இல்லாத, பேர் இல்லாத ஒரு சொத்து. பேனாமி என்கிற இந்த வார்த்தையை ஆங்கிலேயர்கள் 1920ஆம் ஆண்டு இதை கொண்டு வந்தார்கள். அதாவது பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும்போது அப்போ யாரெல்லாம் இது போன்ற சொத்துக்களை குவித்து வந்தார்களோ அவர்களுடைய பெயரில் இந்த பேனாமி என்கிற இந்த கம்ப்ளைண்ட்ஸ்கள் எழுத தொடங்கினார்கள். ப்ரீ இண்டிபெண்ட் எரா இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்களுக்காக எங்கெல்லாம் பணம் வருகிறதோ, கேஷாக பணம் வந்ததோ அதை முடக்குவதற்காக பிரிட்டிஷ் இந்தியா இந்த பேனாமி என்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்த தொடங்கினார்கள். சுதந்திரம் கிடைத்தது. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1988ஆம் ஆண்டு முதல் பேனாமி டிரான்சாக்ஷன் ஆக்டை கொண்டு வந்தார்கள். காங்கிரஸ் காலகட்டத்தில் ஆக்ட் ஏதோ நல்லா தான் இருந்தது. இந்த ஆக்டை கொண்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனாக பார்த்தார்கள். அந்த தருணத்தில் இந்தியாவில் இருந்த மொத்த பேனாமி சொத்துக்களுடைய மதிப்பு 1988ஆம் ஆண்டு 20,000 கோடி ரூபாய். 20,000 கோடி ரூபாயிலிருந்து இன்னைக்கு எவ்வளோ இருக்குது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். யாருக்குமே அந்த கணக்கே தெரியாது. ஒரு பேரலர் யூனிவர்ஸில் நான் போன மாதிரி இருக்குது. எத்தனையோ நாடுகளுடைய GDPயை தாண்டி இந்த பேனாமி ப்ராப்பர்ட்டிஸோடைய இந்த பணம் இருக்குது. 2016ஆம் ஆண்டு புதிய பாலிசியை நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தார். எதற்காக? 1988ஆம் ஆண்டு இந்த ஆக்டை கொண்டு வந்ததற்கு பின்பு ஒரு கன்விக்ஷன் கூட நடக்கவில்லை, ஒரு நபரை கூட கைது செய்யவில்லை. இந்த ஒட்டுமொத்த ஆக்டிற்கான அர்த்தம் குற்றவாளிகளை தண்டிப்பதா அல்ல இந்த சொத்துக்களை முடக்குவதா?
ரெண்டுமே இங்கே நடக்கவில்லை. சொத்துக்கள் பிடிபட்டால் சொத்துக்களை மற்றும் பறிச்சுட்டு அனுப்பி விட்டுருவார்கள். அதுவும் அந்த நபர் மீது, அந்த நபருடைய பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மட்டும்தான். சுற்றி வளைத்து போட்டிருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் அவர்கள் கையில் வைக்க முடியவில்லை. அதாவது இந்த ஆக்ட், இந்த பாலிசி, இந்த சட்டம் மிகவும் வீக்காக இருந்தது. அதனால் யாரையுமே இவர்களால் கைது செய்ய முடியவில்லை. ஆனால் நரேந்திர மோடியின் அரசாங்கம் புதிதாக கொண்டு வந்த இந்த ஆக்டில் ஏராளமான மாற்றங்கள் இருந்தது. என்ன மாற்றம்? அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் அதற்கு முன்பு 2016ஆம் ஆண்டு ஒரு ஐடி ரெய்ட் போடப்பட்டது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வீட்டு. அந்த நபர் 2016ஆம் ஆண்டு ஐடி இன்கம் டேக்ஸ் காட்டியது எவ்வளோ? வெறும் 4 கோடி ரூபாய். 4 crore he declared as his total wealth for lifetime. ஒட்டுமொத்த வாழ்க்கையில் அவர் சம்பாதித்ததே 4 கோடி ரூபாய் என்று. சரி, இந்த நபர் மீட்டில் ஒரு ரெய்ட் போடப்பட்டது. 17 ப்ராப்பர்ட்டிஸ் இன் டெல்லி, 8 கமர்ஷியல் பில்டிங்ஸ் இன் குடுகிராம். இந்த நபருடைய மொத்த ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன் 300 கோடி ரூபாய். இந்த நபரை பிடிபட்டார்களா? கிடையாது. காரணம், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ஷன் 167 படி இந்த நபர் மீது நேரடியாக வழக்கே போட முடியவில்லை. ஏன்? அதுவும் நீங்கள் பாருங்கள். ஆன் பேப்பர் இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஓனர் யார்? இந்த நபருடைய மனைவி, டிரைவர், இவர் நடத்தி வந்த ஒரு என்ஜிஓ, கடந்த 2 ஆண்டுகளாக எந்த விதமான டிரான்சாக்ஷனும் இல்லாத ஒரு என்ஜிஓ, 3 கம்பெனிகள். அந்த கம்பெனியில் எந்த விதமான ஆஃபீஸும் கிடையாது, ஸ்டாஃபும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு பேரில்லாத ஒரு பேனாமி ப்ராப்பர்ட்டியுடைய இந்த டீட்டெயில்ஸ். என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கவில்லை. நான் ஏற்கனவே காட்டியபடி 1988ஆம் ஆண்டு பேனாமி ஆக்ட் வந்தது. அந்த பேனாமி ஆக்ட் 28 ஆண்டுகளாக இருந்த பின்பு கூட யாரையுமே கன்விக்ட் செய்ய முடியவில்லை, யாரையுமே சிறையிலும் அடைக்க முடியவில்லை. 2016ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த அந்த புதிய திட்டப்படி இதற்கு மேல் பேனாமி ப்ராப்பர்ட்டிஸ்கள் இந்த விவகாரத்தில் யாரும் சிக்கியிருந்தால் அந்த நபர்கள் சம்பாதித்த சொத்துக்களிலிருந்து 25% அதிகமாக ஃபைன் நீங்கள் செலுத்த வேண்டும். 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருக்கும். நரேந்திர மோடி கொண்டு வந்த சட்டம் பிரமாதமான சட்டம். ஆனால் அது அமலில் வந்ததா? ஏன் யாரையுமே பிடிக்கவில்லை என்று பார்க்கும்போது 2023ஆம் ஆண்டு வரை பேனாமி ப்ராப்பர்ட்டிஸ்கள் வழியாக ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட வழக்குகளோட எண்ணிக்கை 1100. ஆனால் இந்த 1100 வழக்குகளில் ப்ராசிக்யூஷன் வரை போன வழக்குகள் வெறும் 100 மட்டும்தான். அனைவருக்குமே தெரியும், ஆயிரக்கணக்கான பேனாமி ப்ராப்பர்ட்டிஸ் இந்தியா முழுவதும் இருக்குது. லட்சக்கணக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் கூட எப்படி வெறும் 1100 கம்ப்ளைண்ட்ஸ்? அந்த 1100 கம்ப்ளைண்ட்ஸ்களிலும் வெறும் 100 ப்ராசிக்யூஷன் மட்டும் எப்படி நடந்தது என்கிற இந்த கேள்வி. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் பார்லிமெண்ட்டில் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கொடுத்த இந்த தகவல். நவ் ஐல் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ஃபார்முலா. அடானியாக இருக்கட்டும், அம்பானியாக இருக்கட்டும், பியூரோக்ரேட்டாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அனைத்து நபர்களுமே இதே ஃபார்முலாவை வைத்து தான் இந்த பேனாமி ப்ராப்பர்ட்டிஸ்களை, கள்ளப்பணத்தை ஒயிட்டாக மாற்றி வருகிறார்கள். எப்படி? அதை நீங்கள் பாருங்கள். 4 மேஜர் ஸ்டெப்ஸ். முதல் ஸ்டெப், டு ஜெனரேட் த கேஷ், அதாவது பணத்தை சம்பாதிப்பது, உருவாக்குவது. எப்படி? அதை நீங்கள் பாருங்கள். ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ரோடு கான்ட்ராக்ட்னு வச்சுக்கோங்க. 500 கோடி ரூபாய்க்கான ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கான்ட்ராக்டருக்கு கிடைக்கிறது. நேரடியாக கான்ட்ராக்டரிடமிருந்து 15% கட் வாங்குகிறார்கள். 15% கேஷாக ஜென்ரேட் செய்யப்படுகிறது. 15% ஆஃப் 500 crores எவ்வளோ? 75 கோடி ரூபாய். 75 crore ஆஸ் கேஷ். இப்போது ஒரு பியூரோக்ரேட் கையில் இல்லை ஒரு அரசியல்வாதி கையில் இந்த 75 கோடி ரூபாய் வருது. அந்த 75 கோடி ரூபாயை நேரடியாக பேங்க்கில் போய் சப்மிட் செய்ய முடியுமா? முடியாது. இப்போது இந்த 75 கோடி ரூபாயை நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும், அதை ஒயிட்டாக மாற்றணும். அதற்கான பிளானிங் இங்கே ஸ்டேஜ் 2வில் தொடங்குகிறார்கள். பணம் இருக்குது, பட் அந்த பணத்தை யூஸ் செய்ய முடியவில்லை, பிடிபட்டு போயிடும். அதனால் 2வது மெஷர் இஸ் கிரியேட்டிங் ஷெல் ஸ்ட்ரக்சர். ஷெல் கம்பெனி, அதாவது பேரில்லாத ஒரு சில கம்பெனிகள், அந்த கம்பெனிகள் வழியாக இந்த பணத்தை மறுபடியும் ரூட் செய்கிறது. உதாரணத்திற்கு ஒரு க்ரீன் ஃபர்னிச்சர் அல்ல க்ரீன் ஃபியூச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரில் ஒரு கம்பெனி திறக்கிறாங்க. இந்த கம்பெனியோடைய டைரக்டர்ஸ் யார்? வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய டிரைவர் அல்ல குக் அல்ல மனைவி தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு எட்டத்து சொந்தக்காரர், பேரே இல்லாத
யாரோ ஒரு நபர். எதற்காக அவர்கள் கையெழுத்து போடணும்? வெறும் 5,000 10,000 ரூபாய்க்காக கையெழுத்து போடுவார்கள். பையிங் செல்லிங் ரெண்டுக்குமே கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அவர்களுக்கு ஒரு பர்க் கொடுத்துருவோம். பேருக்கு மட்டும்தான் டைரக்டர், ஆனால் உண்மையிலேயே அவர்கள் டைரக்டர் கிடையாது. சரி, இப்போது ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆயிடுச்சு. சிஏவுடைய அசிஸ்டன்ட், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையுமே இவர்கள் அமைத்துட்டார்கள். ஆன் பேப்பர் தெர் இஸ் a பியூட்டிஃபுல் கம்பெனி. இந்த கம்பெனியோடைய ஆஃபீஸ் ஏதோ ஒரு ஷேர்ட் ஸ்பேஸில் 2,000-5,000 ரூபா கொடுத்து மாதத்துக்கு ஒரு ரெண்ட் ஸ்பேஸை பிடிச்சிடுறது. அங்கே போய் யாரும் ஸ்டாஃபையும் உட்கார வைக்க மாட்டார்கள். வெறும் பேருக்கு மட்டும்தான் அந்த கம்பெனி. ஆன் பேப்பர் த கம்பெனி இஸ் ரெஜிஸ்டர்ட். வாட் இஸ் ஹேப்பனிங் தேர்? பிஸ்னஸ் நடக்கிறதா? கிடையாது. எந்த விதமான பிஸ்னஸும் கிடையாது. நவ் ஹியர் கம்ஸ் த தேர்ட் ஸ்டெப். மூணாவது முக்கிய இடம், லேயரிங். கம்பெனி ரெடி ஆயிடுச்சு, பணம் ஜென்ரேட் பண்ணியாச்சு. பட் நவ் இந்த பணத்தை சிஸ்டத்திற்குள் கொண்டு வரணும். நேரடியாக அகேன் இந்த 75 கோடி ரூபாயை நீங்கள் கொண்டுட்டு வர முடியாது. எப்படி கொண்டுட்டு வரலாம்? இந்த 75 கோடி ரூபாயை சின்ன சின்ன செக்ஷனாக பிரிப்பார்கள். 2 லட்சம், 3 லட்சம், 10 லட்சம், 50 லட்சம், அப்படி சின்ன சின்ன செக்ஷனாக பிரித்ததுக்கு பின்பு இந்த பணம் ஷெல் கம்பெனி வழியாக ப்ராப்பர்ட்டிஸ்களில் இன்வெஸ்ட் செய்யப்படும். எப்படி? அதையும் நீங்கள் பாருங்கள். உதாரணத்திற்கு சென்னையில் ஒரு ப்ராப்பர்ட்டி 10 கோடி ரூபாய்க்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த 10 கோடி ரூபாய்க்கான பேமெண்ட் இந்த சின்ன சின்னமாக பிரித்து கொள்ளக்கூடிய இந்த பணத்தை ஒரு 2 கோடி ரூபாய்க்கான பேமெண்ட்டை கொடுப்பார்கள். மீதம் இருக்கக்கூடிய 8 கோடி ரூபாய் அது கேஷாக செட்டில் செய்யப்படும். ஷெல் கம்பெனி வழியாக இந்த பணத்தை செட்டில் பண்ணி முடிச்சிடுவாங்க. அடுத்த 6 மாதத்தில் இன்னொரு ஷெல் கம்பெனிக்கு ஷெல் கம்பெனி ஏ will sell the same property to sell company B. எவ்வளோக்கு? 2 கோடி ரூபாய்க்கு வாங்கணும் சார். இப்போ 3 கோடி ரூபாய். Just imagine the property's worth is 10 crore. They bought it for 2 crore. Now they are selling it for 3 crore. 2 crore in account, 8 crore in Benami cash. Okay. Now the B company will sell it to another shell company which is C. 3 கோடி ரூபாய்க்கு நாங்கள் வாங்கணும் சார். ஒரு வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை 5 கோடி ரூபாய். 5 கோடி ரூபாய்க்கு விற்றுருவாங்க. ஓகே, நவ் த ரியல் மேஜிக் கம்ஸ். இப்போது இந்த ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் அதிகரிச்சிருச்சு, எல்லாமே நடந்துருச்சு. இதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த 3 ABC என்கிற இந்த 3 கம்பெனியுமே கண்ட்ரோல் செய்யக்கூடிய நபர் ஒரே நபர் தான். நானே வாங்குகிறேன், நானே அதிக விலைக்கு விற்கிறேன், இன்னும் அதிக விலைக்கு விற்கிறேன். ஒரு 5 வருஷம் கடந்துருது. 5 வருஷத்துக்கு அப்புறம் இதே ப்ராப்பர்ட்டியை 15 கோடி ரூபாய்க்கு சந்தையில் விற்றுறாங்க. 8 crore rupees came back to the account as profit and I can invest further 2 crore rupees in different areas. Just imagine, the property worth was 10 crore, I made 15 crore and also என் கையில் இருந்த அந்த கருப்பு பணத்தை இப்போது நான் பைட்டாக மாற்றிவிட்டேன். திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். நவ் யூ மீ கொஸ்டின், என்ன சார் இப்படி தானே நடக்குது, எல்லாமே எங்களுக்கு தெரியுமே, இதில் என்ன வித்தியாசமாக இருக்குது? எப்படி அடானி அம்பானி எல்லாம் நீங்கள் இழுக்கிறீங்க? எப்படி நரேந்திர மோடி எல்லாம் இழுக்கிறீங்க? எப்படி சந்திரபாபு நாயுடுவோட 1000-2000 கோடி வந்து சேர்ந்துச்சுனாலும் கோடி சொல்கிறீங்க? இதெல்லாம் சுசுப்பியான வேலை, இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், எங்களுக்கு தெரியும். ஓகே, நவ் த ஆக்சுவல் பிளான் இஸ் ஹவ் டு தே மேக் மனி. எதற்காக அடானி அம்பானிக்கு 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு கோடிக்கணக்கான ரூபாயில் இருக்கக்கூடிய இடங்களை கொடுக்குறார்கள்? யாருடைய இடம்? நகரங்களில் வந்து ஒரு மால் அடித்து இல்லை மினிஸ்டரோட வீட்டை அடித்து கொடுக்குறாங்களா? கிடையாது. ஏழைகளுடைய இடம், அக்ரிகல்ச்சரல் லேண்ட். அண்ட் ஏன் அக்ரிகல்ச்சரல் லேண்டை போய் இவர்கள் டார்கெட் செய்கிறார்கள்? அதற்கான காரணமும் இருக்குது. 70% அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன்னைக்கு தேதியில் அன்ரெஜிஸ்டர்டாக இருக்கிறது. அல்ல அந்த நிலங்களுடைய டாக்குமெண்ட் ரொம்பவே மோசமாக இருக்கிறது. நீதி ஆயோக் வெளிவிட்ட இந்த ரெக்கார்டு 2021 ஆண்டு வரை இந்தியாவில் இருந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் 70% அக்ரிகல்ச்சர் லேண்டோடைய டாக்குமெண்ட்ஸ் சரியாக கிடையாது. ஒரு பிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வருவதாக கூறுவார்கள். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எப்படியெல்லாம் வரும்? ஹைவே வருது, மெட்ரோ வருது, ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் கொண்டுட்டு வர்றோம், இது எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த ஸ்மார்ட் சிட்டி உதாரணத்திற்கு அமராவதி, ஆந்திராவின் புதிய கேபிட்டல். எத்தனையோ பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் சந்திரபாபு நாயுடு மத்திய அரசாங்கம் அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் கொட்டுறார்கள்.
ஆனால் இந்த இடத்துல எப்படி கேம் பிளான் நடக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே வருவதற்கு முன்பே ஒரு சில மினிஸ்டர்ஸ்கள், எம்எல்ஏக்கள் அல்ல பில்டர்ஸ்கள் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களிடமிருந்து ரொம்ப ஒரு மலிவான விலைக்கு அந்த இடங்களை வாங்கி போட்டிருப்பார்கள். திடீரென்று இந்த ப்ராஜெக்ட் வரப்போகுதுங்கிற பேரில் அடுத்த ஒரு ஜம்ப் நடக்கும். வந்துருச்சுங்கிற பேரில் அடுத்த ஒரு ஜம்ப் நடக்கும். எப்படி நடக்கிறது? எல்லாருமே இவர்கள் தான் காரணம். அர்பன் பிளானிங் மினிஸ்ட்ரி வழியாக வரக்கூடிய தகவல் 6 மாதம் அல்ல 1 வருடத்திற்கு முன்பு அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த இடத்துல இது வரப்போகிறது, இந்த ப்ராஜெக்ட் வரப்போகிறது என்று தெரிஞ்சு அந்த இடத்தில் இவர்கள் இன்வெஸ்ட் செய்ய தொடங்குவார்கள். 2019ஆம் ஆண்டு ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் போட்ட தகவல் படி மும்பை நாக்பூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேவில் 200 ப்ராப்பர்ட்டிஸ்கள் இதே போன்று தான் வாங்கப்பட்டது. அதாவது அரசாங்கம் அனௌன்ஸ்மெண்ட் செய்ய ஒரு 6 மாதத்திலிருந்து 12 மாதத்திற்கு முன்பு தான் இந்த ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டி டீலிங்கும் அங்கே நடந்திருக்கிறது. 2019ஆம் ஆண்டு மே மாதம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் நடந்து முடிஞ்ச உடனேயே ஷெல் கம்பெனி வழியாக, பேனாமி கம்பெனி வழியாக இந்த ப்ராப்பர்ட்டி டீலிங் நடந்து முடிஞ்சு அதை விற்கும்போது அவர்கள் 10லிருந்து 15 மடங்கு அதிக விலைக்கு விற்கிறார்கள். 1 கோடி ரூபாய்க்கு வாங்கினால் அது 10 கோடி இல்லை 15 கோடி ரூபாய்க்கு விற்கிறார்கள். அனைத்துமே அக்ரிகல்ச்சரல் லேண்ட். அக்ரிகல்ச்சரல் லேண்ட் எதற்காக? இது ஒரு டாக்ஸ் ஃப்ரீ லேண்ட். இதில் எந்த விதமான வரியும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. அதனால தான் இந்த ஒட்டுமொத்த கார்ப்பரேட்டர்களுடைய பார்வை இந்த விவசாயிகளுடைய நிலங்களில் இருக்கிறது. நகரங்களை பற்றி இவர்கள் சிந்திப்பது கூட கிடையாது. ரைட். இப்போ ஒரு சில கேள்வி. வை டிலே இன் அர்பன் பிளானிங் டிசிஷன்ஸ்? அர்பன் பிளானிங்கோடைய டிசிஷனில் எதற்காக இவ்வளோ தாமதம் நடக்கிறது? ஒரு பிளானிங்கை நீங்கள் கொண்டுட்டு வர்றீங்க, 6 மாதம் 8 மாதம் 10 மாதம் 5 வருஷம் பிடிக்குது. ஏன் பிடிக்குது? ஏன்னா இது போன்ற இன்வெஸ்ட்மெண்ட்கள், இது போன்ற பிளாக் மணியை ரொட்டேட் செய்ய வேண்டும். வை லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் இன் மாஸ்டர் பிளான்ஸ்? ஒரு திட்டத்தை போட்டீங்க, திட்டம் போட்டு முடிச்சு ஒரு சில நாட்களில் ஒரு சில மாதங்களில் அந்த பிளான் அப்படியே சேஞ்ச் ஆகிறது. எதற்காக? அகெயின் டு த சேம் திங், டு மேக் மோர் மணி. Why do farm houses suddenly get converted into industrial zone? ஒரு பெரிய தொழிலதிபர் இல்லை ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டை வாங்குகிறார்கள். திடீரென்று நீங்கள் பார்த்தீர்கள் அந்த ஃபார்ம் ஹவுசஸ் இருக்கக்கூடிய அந்த இடம் திடீர் என்று இண்டஸ்ட்ரியல் ஜோனாக அறிவிக்கப்படுகிறது. இங்கே இதற்கு மேல் ஃபேக்ட்ரிஸ் வரலாம், இண்டஸ்ட்ரீஸ் வரலாம். ஏன்னா அனைத்துமே ஹேண்ட்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ். அனைத்து நபர்களுமே ஒரே விதமான பிளானை தான் இவர்கள் கையில் எடுக்கிறார்கள். இதில் அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள், கார்ப்பரேட்டர்களும் இருக்கிறார்கள், இதில் பியூரோக்ரஸியும் இருக்கிறது, இதில் பிஸ்னஸ் மேனும் இருக்கிறார்கள். அனைத்து நபர்களுடைய கேமை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெளிவிட்ட ஒரு டேட்டா 2021-22ஆம் ஆண்டு அனைத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிகளுடைய மொத்த சொத்து மதிப்பு 3700 கோடி ரூபாய், 3700 crores. This is the report given by Election Commission of India. ஆனால் அதே வருடத்தில் 60000 கோடி ரூபாய் செலவாகிறது எலெக்ஷனுக்காக. டிக்ளேர்ட் பணம் 3700 கோடி ரூபாய், செலவான பணம், எலெக்ஷனில் செலவான பணம் 60000 கோடி ரூபாய், 60,000 crores. அப்போ எப்படி இந்த 56,000 கோடி ரூபாய் எக்ஸஸ் ஆக வந்தது? எங்கிருந்து வந்தது? அதுதான் இந்த பேனாமி பணம். இந்த பேனாமி பணம் ஒரு பேரலல் எக்கனாமியாக உருவாகிவிட்டது. எந்த விதமான கணக்கும் எடுக்க முடியவில்லை. எப்படி 1988ஆம் ஆண்டு 20,000 கோடி ரூபாய் என்று அந்த கணக்கு எடுத்து காட்டினார்களோ, இன்னைக்கு தேதியில் அந்த கணக்கை எடுக்கவே முடியவில்லை. எப்படி இது நடக்கிறது? பேனாமி டிரான்சாக்ஷன், ஷெல் கம்பெனி டொனேஷன், கேஷ் டீல்ஸ் எல்லாமே அரசியல் கட்சிகளுக்கு போகிறது. ப்ராப்பர்ட்டி ஷெல் கம்பெனி வழியாக அரசியல் கட்சிகளுடைய இந்த டொனேஷன்ஸ், அரசியல் கட்சிகளுக்கு எப்படி இந்த டொனேஷன் வருகிறது? எப்படி பிஜேபி கையில் 10,000 கோடி ரூபாய் போனது, எப்படி காங்கிரஸ் கையில் பல ஆயிரம் கோடி ரூபாய் போனது, டிஎம்கே கையில் போனது, எல்லாமே இந்த ஷெல் கம்பெனி வழியாக, பேனாமி ப்ராப்பர்ட்டி வழியாக வரக்கூடிய இந்த பணங்கள். Now you understood? சரி சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான், இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, அவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, இவங்க கொள்ளடிச்சா இதெல்லாம் டிக்ளேர்ட் பண்ணோம் சார். டிக்ளேர் இல்லாத பணம் எவ்வளவோ இருக்குது, அது வேறு. இதை டிக்ளேர் பண்ணதை மட்டும்தான் நீங்கள் பேசுகிறீங்க. சார் இதையாவது எப்படி சரி பண்ணலாம்? அதற்கான வழி இருக்குது. ஆனால் நீங்கள் தைரியமாக
நீங்கள் ஃபைட் பண்ணணும், போராடணும். எப்படி அதை நீங்கள் பாருங்கள். incometaxindia.in இந்த இணையதளத்தில் போய் அனானிமஸ், அதாவது பேரே இல்லாமல் கூட நீங்கள் கம்ப்ளைண்ட்டை போடலாம். உங்களுடைய அக்கம் பக்கத்தில் திடீர்னு ஒரு புதிய பணக்காரர் வந்திருக்காரு, இல்லை அங்கங்கே வளைச்சு போடுறாரு, உங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் நாட் அ லீகல் மணி, சந்தேகம் இருக்குது, எப்படி இவருக்கு இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த நபரை பற்றின டீட்டெயில்ஸ்களை உங்களுடைய பெயரை சொல்லாமலே மறைத்து அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. நவ் த பாயிண்ட் நம்பர் 2 இஸ் ஆர்டிஐ போடுங்கள். திடீர் பணக்காரர், திடீர் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஆர்டிஐ போட்டு அந்த நபரை பற்றி, அந்த அசெட்டை பற்றி, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி நீங்கள் தகவலை அறிந்து கொள்ளலாம். அதனால்தான் இப்போது மோடி அரசாங்கம் அந்த தகவலை அறியும் சத்தத்தையும் முறிக்கக்கூடிய வேலையில் இறங்கிவிட்டது. யாருக்குமே இந்த டீலிங்கை பற்றி தெரியக்கூடாது என்று. சரி, இது வந்து 2வது விஷயம். 3வது மிக முக்கியமானது, ரொம்பவே ஈஸியானதும், சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸோடைய வெப்சைட் இருக்கும். இந்த சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸோடைய வெப்சைட்டில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எத்தனை வாங்கினார்கள், எவ்வளோ கொடுத்தார்கள், யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆனது, அனைத்திற்கான டீட்டெயில்ஸை நீங்கள் உங்களுடைய வெப்சைட் வழியாகவே எடுத்து பார்க்கலாம். அந்த பேட்டர்னை நீங்கள் போய் பார்த்தீர்களாலே உங்களுக்கு தெரிய வரும் எப்படி எவ்வளோ ரூபாய்க்கு இந்த டீல் நடந்தது. அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியோடைய விலை உங்களுக்கு உங்களுடைய ஏரியாவை பற்றி தெரியும். உங்களுடைய ஏரியாவில் மெயின் ரோட்டில் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி போகிறதாக நீங்கள் நினைங்க. ஒரு 10,000 சதுர அடி ப்ராப்பர்ட்டி 1 கோடி ரூபாய். ஆனால் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா அது வெறும் 5 லட்சம் இல்லை 10 லட்சம் ரூபாய்க்கு பேசி முடிச்சிருப்பார்கள். அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்களை நீங்கள் மார்க் செய்து அதற்கான கேள்விகளை அகைன் ஆர்டிஐ வழியாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் தகவலை அறிந்ததற்கு பின்பு அந்த வழக்கை போடலாம், அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுக்கலாம். தீஸ் ஆர் ஃபியூ திங்ஸ். பட் நவ் ஐ டெல் யூ வாட் இஸ் த ஆக்சுவல் கேம் இஸ். இன்னைக்கு இந்தியாவுடைய ரியல் எஸ்டேட்டின் மொத்த சொத்து, மொத்த டிரான்சாக்ஷன் 1 ட்ரில்லியன் இந்திய பண மதிப்பு, 1 ட்ரில்லியன். ஆனால் இதே இன்னும் ஒரு சில வருடங்களில் பேனாமி ப்ராப்பர்ட்டியை இன்றைக்கி நிறுத்தவில்லை என்றால் 1 ட்ரில்லியனாக இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் 30லிருந்து 40 ட்ரில்லியனாக பிளாக் மணி வழியாக உள்ள வரும். 30 to 40 times more than what it exists today. இதனால் என்ன நடக்கும்? ஒரு பிரைவேட் கையில் அப்பாவி மக்களுடைய அக்ரிகல்ச்சர் லேண்ட் போனது மட்டுமல்லாமல் அரசாங்கத்துடைய பணமும் அவர்கள் கையில் போகும். அப்போது அரசாங்கத்திற்கு எந்த வருமானம் வர வேண்டுமோ அந்த வருமானம் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கார்ப்பரேட் நபர் கையில் போகும்போது மக்களுக்கு என்ன கிடைக்கும்? மருத்துவமனைகளை கட்டுவார்களா, பள்ளிக்கூடங்களை கட்டுவார்களா, ரோடுகளை போடுவார்களா, பாலங்களை போடுவார்களா? எதுவுமே கிடையாது. இப்போ சிந்தித்து பாருங்கள், 500 கோடி ரூபாய்க்கான ஒரு பாலத்தின் கான்ட்ராக்ட், அதில் நேரடியாக 75 கோடி ரூபாய் இது போன்ற ஒரு ஆசாமிக்கு கொடுத்துருவார்கள். அதற்கப்புறம் இன்னொரு 10லிருந்து 12% மற்ற நபர்களுக்கு கொடுப்பார்கள். ஒட்டுமொத்தமாக 150 கோடி ரூபாயை கொடுத்து விடுவார்கள் லஞ்சமாக. மீதம் இருக்கக்கூடிய 300 கோடி ரூபாய், அந்த 300 கோடி ரூபாயிலும் நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த கான்ட்ராக்டருக்கும் கொஞ்சம் வருமானம் வரணும். அது ஒரு 10% எடுத்து வச்சுருவார். வெறும் 50% இல்லை 45% தான் இந்த ஒட்டுமொத்த வேலையும் நடக்கும். ஏற்கனவே த லோவர் த பெட்டர் என்கிற கான்செப்டில் தான் நம்ம இந்த கான்ட்ராக்டெல்லாம் கொடுத்துருக்கோம். லோவர் த பெட்டர்னால் யார் எல்லாத்துக்கும் குறைவாக அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறார்களோ, ஏற்கனவே குறைவாக எடுத்து அதில் லஞ்சத்தை கொடுத்து அதில் தனக்கான லாபத்தை எடுத்து கொடுத்து எந்த விதமான தரமான ரோடை நீங்கள் பார்க்க முடியும்? எந்த விதமான தரமான பாலங்களை பார்க்க முடியும்? எத்தனை பள்ளிக்கூடங்களை பார்க்க முடியும்? எத்தனை மருத்துவமனைகளை பார்க்க முடியும்? அப்போ மக்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஒரு சில நபர்கள் இந்த ஒட்டுமொத்த கேம் பிளானை நடத்தி தனக்கு லாபத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சிறிய டேட்டாவை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்கிறேன். டிடிபியின் 16 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இந்த 16 எம்பிக்களுடைய ஒவ்வொரு எம்பியின் ஆவரேஜ், எம்பி கையில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் சொத்துக்கள், டிடிபியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி கையில் 442 கோடி ரூபாய் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். 442 crore ஈச் எம்பி. பிஜேபி 240 எம்பிக்கள் இருக்கிறார்கள். ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு எம்பி கையிலும் 50 கோடி ரூபாய் இருப்பதாக கூறுகிறார்கள். இன்டர்நேஷ்னல் காங்கிரஸ் 99 எம்பிக்கள், ஒவ்வொரு எம்பி
ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி 29 எம்பிக்கள், ஒவ்வொரு எம்பி அக்கௌண்ட்டிலும் 18 கோடி ரூபாய், ஆவரேஜ் 18 கோடி ரூபாய். சமாஜ்வாதி பார்ட்டி 37 எம்பிக்கள், ஒவ்வொரு எம்பி கையிலும் கிட்டத்தட்ட ஒரு 15-16 கோடி ரூபாய் இருப்பதாக கூறுகிறார்கள். டிஎம்கே 22 எம்பிக்கள், எஸ்டிமேட்டட் 15 to 20 crore each MP. This is what the data is. Now you tell me, the magic of black money. நரேந்திர மோடி, நான் காவுங்க நான் காணே தூங்கா, உங்களோட அக்கௌண்ட்டில் 15 லட்ச ரூபா கொடுத்துருவேன், எல்லா கதையும் விட்டார்கள். ஆனால் இன்னைக்கு வரை எதற்காக யாரையுமே கைது செய்யவில்லை, எந்த விதமான டேட்டாவையும் வெளிவிடவில்லை. உங்களோட கேள்விகளை, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். கீழே எழுதப்பட்ட சரியான கேள்விகளுக்கான விடயத்தை நானே பர்சனலாக கமெண்டில் உங்களோட கேள்விக்கான பதிலை கொடுக்க முயற்சி எடுப்பேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.